these are the good times with you. Baby, this year it's just gonna be you and me. Hang by the fire and chill. Isn't this how it's supposed to be? Making our Christmas memories. Oh. Hello dearies, welcome back to my channel. Welcome to Vlogmas series. இன்னைக்கு வந்து ஒரு புதுவிதமான unboxing பண்ண போறேன். இது வரைக்கும் மேக்கப் அப்புறம் நிறைய வேற விஷயங்கள்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைமா ஒரு கிச்சன் ஐட்டம் வந்து அன்பாக்ஸ் பண்ண போறோம். இது என்னன்னா ஒரு குட்டி காஃபி மிஷின் வாங்கியிருக்கேன். ஸோ அதை வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். NESCAFE Dolce Gusto அந்த பிராண்டோடைய காஃபி மிஷின் தான். இது பிக்கோலோ எக்ஸஸ். இது இருக்கிறதுலே மினி வெர்ஷன் அண்ட் இது வந்து லிமிடெட் எடிஷன் வேறு. லிமிடெட் எடிஷனில் என்ன வருதுன்னா உங்களுக்கு 5 ஃப்ளேவர்ஸ் உள்ள காஃபி வருது. 5 ஃப்ளேவர்ஸ்லேயும் ஒவ்வொன்றுலையும் 30 கேப்சியூல்ஸ் இருக்கும். ஸோ 150 கேப்சியூல்ஸ் வந்து ஃப்ரீயாக வருது. அதான் இந்த லிமிடெட் எடிஷனோடைய ஸ்பெஷல். அண்ட் நானே ஹஸ்பண்ட் ஆல்ரெடி எப்பயுமே சொல்லிட்டு இருப்போம், நம்ம வெளியிலாம் போனால் காஃபி குடிக்கிறோம், அந்த மாதிரி மிஷின் வாங்கி வச்சுக்கணும், டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் நமக்கு வேணுங்கிறப்ப குடிக்கிறது. இப்போலாம் வெளியில் போய் அவ்வளோ ஈஸியாக சாப்பிட முடியறது இல்லை அப்படின்னு நினச்சிட்டே இருந்தோம். இப்போ எல்லா இடமும் ஆஃபர் போட்டிருந்தாங்க. அன்றைக்கி ரேண்டமாக கேர்ஃபோர் போனப்போ இது பார்த்தேன். சரி ஓகே இதை போய் சொல்லலாம், ஆன்லைனில் எவ்வளோ ஆஃபர்ஸ் இருக்குது எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிவிட்டு வாங்கலாம் அப்படின்னு நினச்சி நான் வந்து சொன்னேன். ஓகே அப்படின்னு அன்றைக்கி ஃபுல்லும் பார்த்துட்டு எல்லாமே ஓகேவாக இருக்குது அப்படின்னு ஈவினிங் நாங்கள் 2 பேர் போய் பார்த்தீங்கன்னா அது வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சு. ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஆக்சுவலாக நான் ஃபீல் பண்ணுறேன்ட்டு இது மட்டும் தனி மிஷினாக இருந்துச்சு. அதுவே பார்த்தீங்கன்னா 40 யூரோஸ் இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் வந்து சரி ஓகே இது வாங்கிடலாம் அப்படின்ட்டு பில் போடுற அளவுக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து மனசே இல்லை, 150 கேப்சூல்ஸோட நமக்கு வாங்கினா தானே ஒரு இது, இந்த மிஷின் வந்து எப்பயுமே ஆஃபரில் இல்லாமல் இருக்குது, இன்னும் 2 நாள் போகட்டும் அப்படின்னு மனசே இல்லாமல் பில் போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் வேணான்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து ஈவினிங்கே அன்னைக்கு நைட்டே வந்து உனக்கு எப்படியாச்சும் இது நான் ஏதாச்சும் ஆன்லைனில் பார்த்து வாங்குறேன் அப்படின்னு சொல்லி வேண்டன்போர் அந்த வெப்சைட்டில் வந்துட்டு இது இருந்துச்சு. நல்ல வேலை அப்போ நான் யோசிக்கவே இல்லை, டக்குன்னு ஆர்டர் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணியாச்சு. மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா அது வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சு. எனக்கு இது வாங்கினதுல தான் அவ்வளோ சந்தோஷம். அது வாங்கியிருந்தேன்னா கண்டிப்பாக வந்து இதவே நினச்சிட்டே இருந்திருப்பேன். 150 கேப்சூல்ஸ் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு காஃபின்னு குடித்தா கூட 150 நாள் குடிக்கலாம் அப்படி இப்படின்னு அவ்வளோ யோசிச்சிருந்தேன். ஃபைனலி இதை வாங்கி 2 நாள் ஆகுது. பட் இருந்தாலும் நான் வந்து கேமரா முன்னாடி தான் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இன்னைக்கு டக்குன்னு அன்பாக்ஸ் பண்ணிட்டு நம்ம குடிச்சு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இது ஃபுல்லாக சானிடைஸ் பண்ணியாச்சு, அவுட்டர் பேக்கேஜிங் எல்லாமே அண்ட் சேஃப் கூட. நாங்கள் எப்பயுமே ஜென்ரலாக எது வாங்கினாலும் ஒரு 1 வீக்னாச்சும் வெளியில் பால்கனியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ளேயே எடுத்துகிட்டு வருவோம். பட் இது வந்து 2 டேஸ் ஆகுது, சானிடைஸ் பண்ணி தான் உள்ளே வச்சுருந்தோம். அண்ட் அன்பாக்சிங் பண்ண உடனே இப்படி தான் இருக்குது. ஓகே இதுதான் மிஷின், இது ஃபுல்லாகவே மிஷின். இதெல்லாம் வந்து அந்த காஃபி ஃப்ளேவர்ஸ் இருக்குது. 10 யூரோ கூப்பன் சம்திங் இருக்குது. சரி பார்ப்போம் நம்ம. ஓகே ஃபர்ஸ்ட் பாக்ஸ் லாட்டே மொக்கியாட்டோ அண்ட் எக்ஸ்ட்ரா கிரிமோசோ கேப்புச்சினோ. இது வந்து கஃபே ஆல் லேட் காஃபி ரோஸ்ட் மீடியம். ஓகே எஸ்ப்ரெஸோ இன்டென்சோ. இது வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்காது, ஏன்னா மில்க் இல்லாமல் இருக்கிறது நமக்கு அந்தளவுக்கு பழக்கம் இல்லை. பட் ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு. இது வந்து லுங்கோ இது கேள்விப்பட்டதே இல்லை, நான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். லீஃப்லெட் கொடுத்துருக்காங்க, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் மெயின் பாக்ஸ், இதுதான் காஃபி மிஷின். ஸோ ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. நாங்கள் ஸ்டோரில் போய் பார்த்தோம் மிஷின் எல்லாம். அண்ட் இந்த மாதிரி பாக்ஸ் இருக்கு. ஓகே ஒயர் இதுதான் நம்ம பாக்ஸ். ரொம்ப சின்னது தான். அண்ட் இதோடைய கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் தான் அந்த வாட்டர் கெப்பாசிட்டி. அதனால வீட்டில் ஒருத்தவங்க 2 பேர் இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஸோ அன்பாக்சிங் நான் இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் பண்ணது இல்லையா, அதனால எப்படி பண்ணணும்னு தெரியல. சூப்பராக இருக்குது பாருங்க, க்யூட்டாக இருக்குது, ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இது தனியாக வருது, இதில் தான் நம்ம வாட்டர் வந்து ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம க்ளீனிங் ப்ராசஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படிச்சுட்டு க்ளீன்லாம் பண்ணிவிட்டு நம்ம டேரெக்டாக காஃபி போடுற பார்ட்டுக்கு போயிடலாம். அண்ட் இது செம்ம க்யூட்டாக இருக்குது. நான் க்ளோஸ்அப்லேயும் காமிக்கிறேன் உங்களுக்கு. செம்ம க்யூட்டாக இருக்குது. இது கீழே வச்சுட்டோன்னா லாங் கிளாஸ்லாம் வைக்கிறது கரெக்டாக இருக்கும். ஷார்ட் கிளாஸ்னால் இது பக்கத்துலேயே இருக்கும். அண்ட் இங்கேருந்து தான் காஃபி வரும். எக்ஸஸ் இதுங்கிறதுனால ரொம்ப ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்காது. ஹாட் அண்ட் கோல்டு ரெண்டுமே இருக்கும் இங்கே. ஹாட் கோல்டு அப்போ இதை ஓப்பன் பண்ணி
நம்ம இங்கே தான் வந்து காஃபி இது போட போகிறோம், கேப்சூல் போட போகிறோம். செம்ம க்யூட்டாக இருக்குது, குட்டியாக காம்பேக்டாக. க்ளீனிங்லாம் முடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து நான் கேப்பச்சினோ ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அந்த பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மில்க்கும் இருக்கும், அந்த கேப்பச்சினோ கேப்சூலும் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து மில்க் போடணும்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ட்ரையல் பண்ணிடலாம். ஸோ இதை எடுத்துட்டு இனிமேல் இது தேவையில்லை, இது வந்து க்ளீனிங்க்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை இங்கே வச்சிடுறேன். நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை, டைரெக்டாக கேப்பச்சினோடைய மில்க் கேப்சூலை நான் இதில் போட்டுட்டு இன்சர்ட் பண்றேன். சோ இது வந்து வீடியோ பார்த்து தான் நான் பண்றேன். அதனால என்ன சொன்னாங்கன்னா இந்த கேப்பச்சினோ மில்க்கு வந்து அப்ராக்சிமேட்லி 30 செகண்ட்ஸ்னு சொல்லிருக்காங்க. சோ அதை தான் பண்ண போறோம். இப்போ ஹாட் மோட்ல வச்சு ஒரு 30 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணோம்னா மில்க் வந்து ஹாட்டா வரும். பார்க்கலாம். நான் ஒரு 25 செகண்ட்ஸ் வச்சேன். ஏன்னா நம்ம ரொம்ப அதிகமாக வச்சுட்டோம்னா தண்ணியாயிடும். அதனால எனக்கு இந்த அளவுக்கு பால் இருந்தால் போதும். செம்ம சூடாக இருக்கு. இதை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம அந்த மில்க் கேப்சூல் எடுத்துட்டு கேப்பச்சினோ வந்து போட போறோம். இப்போ 10 செகண்ட்ஸ். காஃபி கடைக்குள்ளெல்லாம் போனா ஸ்மெல் அந்த மாதிரி இருக்கு. கலர் பாருங்க எப்படி இருக்குன்னு. இதை குடிக்கிறோமோ இல்லையோ, அதை பார்க்கவே சூப்பரா இருக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா நான் குடிக்க மாட்டேன். பட் பாருங்களேன் இவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. எல்லா காஃபியும் வந்து ஒரு வழியா போட்டாச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் மட்டும் தான் பண்ண போறோம். பாதி இது சூடும் ஆறிடுச்சு. அண்ட் கலர்ஸே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கு. இதுல 2 மட்டும் தான் பால் ஆட் பண்ற மாதிரி இருக்கு. மற்றதுக்கு ஒரு இதுக்கு வந்துட்டு மில்க் அதுலயே இருக்கிற மாதிரி இருக்கு. அது கஃபே ஓ லேட்டே அதுன்னு நினைக்கிறேன், லேட் அதுன்னு நினைக்கிறேன். அண்ட் எஸ்ப்ரெஸோக்கும் லுங்கோவுக்கும் மில்க் கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து இதோட மினி ரிவ்யூ மாதிரி கொடுத்துறேன். நான் இப்போ யூஸ் பண்ணதை வச்சு சொல்றேன். அவ்வளோ ஈஸியா இருந்துச்சு. ஜஸ்ட் ஒரு 20 செகண்ட்ஸ்ல வந்து ஒரு காஃபி ரெடி ஆயிடுது. டம்ளர் மட்டும் வச்சா போதும். அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லணும். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பட் அதர்வைஸ் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. இதோட ஆப்ரேஷன் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கு. எந்த ஒரு டெக்னிக்கல் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் ஆன் பண்ணிட்டு ஒரு 20 செகண்ட்ஸ். நம்ம டைம் வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்மளே தான் கால்குலேட் பண்ணிக்கணும். இதுல டைமர்லாம் கிடையாது. அதையும் சொல்லிக்கிறேன். அண்ட் இதுல பாத்தீங்கன்னா வாட்டர் லெவல் வந்து 1 லிட்டருக்கும் கம்மியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால வந்து நிறைய காஃபிஸ்லாம் நம்ம போட முடியாது. நம்ம யாரும் இங்கே காஃபி குடிக்கிற நான் மட்டும்தான். ஸோ இப்போ வந்து டேஸ்டிங் டைம். ஃபர்ஸ்ட் எதை குடிக்கலாம்? எனக்கு வந்து ரொம்ப ஆசையா இருக்கிறது இந்த லாட்டே மொக்கியாட்டோ கேரமல் தான். நான் ரிவ்யூ பார்த்த வரைக்கும் இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும்னு கேள்விப்பட்டேன். இதுக்கு வந்து மில்க் ஆட் பண்ணும். அண்ட் கலர் ரொம்ப சூப்பரா இருக்கு. குடிச்சு பாக்குறேன். அண்ட் எதுக்குமே நான் சுகர் போடல, அதையும் நான் சொல்லணும். சுகர் போடாம ஒரு தடவை குடிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்கு. ஆனா தண்ணியா இருக்கு. நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மில்க் கம்மியான ஒரு இது. பட் கேரமல் டேஸ்ட் எனக்கு எங்கேயுமே வரல. மேபி கேரமலே போட்டு இல்ல, இங்க இருக்கு. ஓ இது கேரமல் கிடையாது. ஓகே சாரி, இப்பதான் நான் பாக்குறேன். ஹஸ்பண்ட் சொன்னாரு இது கேரமலே கிடையாது, வெறும் லாட்டே மொக்கியாட்டோ. ஸோ இது கீழே வந்து கேரமல் இந்த மாதிரி ஃப்ளேவர்ஸ் இருக்குன்னு தான் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து அதான் என்னடா கேரமல் டேஸ்ட்டே இல்லைன்னு பார்க்குறேன். பட் கரெக்டாக இருக்குது. அந்த மில்க் ப்ளஸ் அந்த மோக்கியாட்டோ அந்த டேஸ்ட் இருக்குது ஸ்ட்ராங்காக. சுகர் இல்லாமல் குடிச்சிருக்கேன், அதுவே நல்லா இருக்குன்னா பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நான் ட்ரை பண்ண போகிறது லுங்கோ. இது நான் கேள்விப்பட்டதே இல்லை. இது பிளாக் காஃபி மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க அவ்வளோ டார்க்காக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். பா செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கு. மில்க் இல்ல, இதுல மில்க் இல்ல, ஒன்லி காஃபி. பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. கண்டிப்பா பிளாக் காஃபி லவர்ஸ்க்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதுவும் பாத்தீங்கன்னா சுகர் இல்லாமே
குடிக்கிற மாதிரி தான் இருக்குது, கசப்பாலாம் இல்லை, ரொம்ப நல்லா இருக்குது. சூடு போகிறதுக்குள்ள அடுத்து குடிச்சிக்கலாம். எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும், இல்லைன்னா அந்த டேஸ்ட் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து கஃபே ஆல் லைட். இது வந்து மில்க் அண்ட் காஃபி ரெண்டுமே உள்ளே மிக்ஸ்டுன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது நம்ம ஊர் காஃபி மாதிரி இருக்கு, மில்க் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நல்லா இருக்கு, பட் மில்க் வந்து ரொம்ப இருக்கு. காஃபி டேஸ்ட்டை விட மில்க் டேஸ்ட் ரொம்ப இருக்கு. கண்டிப்பா இது சுகர் போட்டா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். போட்டு பார்த்துடலாம். இது நல்லா இருக்குங்க. இது நல்லா மைல்டா நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து கேப்பச்சினோ. இதுதான் ஃபர்ஸ்ட் போட்டது, லைட்டா ஆறிடுச்சு. அண்ட் இதோடைய கலர் அந்த கிரேடிங் நல்லா இருக்கு, 3 லேயர் மாதிரி அழகா அப்படி அந்த கிரேடியன்ஸ் நல்லா இருக்கு. இது வந்து சுகர் இல்லாம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம கடையிலலாம் குடிப்போம்ல கேப்பச்சினோ, அதே டேஸ்ட் தான் இருக்கு. சூப்பரா இருக்கு. எனக்கு கேப்பச்சினோ எப்பயுமே பிடிக்கும், சில பேருக்கு அது பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. எக்ஸாக்ட்லி அப்படியே இருக்கு, நம்ம கடையில குடிக்கிற கேப்பச்சினோ அப்படியே இருக்கு, சூப்பரா இருக்கு. ஃபைனலா எஸ்ப்ரெஸோ குடிக்க போறேன். இதுவும் வந்து லுங்கோ மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பியோர் பிளாக்கா இருக்கு, பிளாக் காஃபி மாதிரி. ட்ரை பண்ணலாம். பா செம்ம கசப்பு, ஸ்ட்ராங்கான எஸ்ப்ரெஸோங்க. மேபி இன்னும் கொஞ்சம் நேரம் நான் லாங்கர் டைம் விட்டுருந்தேன்னா நல்ல தண்ணி ஆடாயி இதாயிருக்கும்னு நினைக்கிறேன். செம்ம ஸ்ட்ராங், குடிக்கவே முடியாது. மேபி காஃபி லவர்ஸ், பிளாக் காஃபி லவர்ஸ்க்கு பிடிக்குமா இருக்கும், எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நம்மளால வந்து இப்படி குடிக்க முடியாது. மேபி சுகர் ஆட் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. சுகர் ஆட் பண்ணா கூட கண்டிப்பாக நான் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக அதுவும் மில்க் இல்லாமல் குடிக்கவே மாட்டேன். பெட்டர். அதே தான் பியோர் பிளாக் காஃபி நம்ம கடையிலலாம் வாங்கி குடிச்சா அப்படி இருக்கும், அதாவது காஃபி ஷாப்பில் குடிச்சா எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கு. சுகர் போட்டால் பல்ல கடிச்சிட்டு குடிக்கலாம். நல்லா தான் இருக்கு, கண்டிப்பாக வந்து பிடிக்கும். எனக்கு வந்து இந்த டேஸ்ட் ரொம்ப கசக்குது. ஸோ ஃபைனலாக இந்த 5ஐயுமே நான் டேஸ்ட் பண்ணிட்டேன். அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது என்னன்னா கேப்பச்சினோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் இது நல்லா இருந்துச்சு, நம்ம நார்மல் காஃபி மாதிரி இருந்தது. இது கிட்ஸுக்கு கூட கொடுக்கலாம், அந்த அளவுக்கு ரொம்ப மைல்டான இது நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் லாட்டே மொக்கியாட்டோ நல்லா இருந்துச்சு. அப்புறம் லுங்கோ எஸ்ப்ரெஸோ பற்றி நான் வந்து கமெண்ட் பண்ண விரும்பலை, ஏன்னா எனக்கு அது ஜென்ரலாகவே அந்த டேஸ்ட் பிடிக்காது, பிளாக் காஃபி பிடிக்காது. பட் ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது, இது கொஞ்சம் கசக்குது. இது வந்து நார்மலாக இருக்குது. நான் சுகர் போட்டால் கண்டிப்பாக மேனேஜ் பண்ணலாம், குடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் நான் இது எல்லாமே டெய்லி டேஸ்ட் பண்ண போகிறேன். அண்ட் பிளாக் காஃபி குடிக்க பழகணும்னு எனக்கே ஒரு ஆசை, மில்க் ஆட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. கொஞ்ச நாளாக காஃபி குடிக்காமல் இருந்தேன், இப்போ தெரியல என்ன பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. பட் டெய்லி ஒரு தடவை குடிக்கலாம், கொஞ்சோண்டு காஃபி குடிக்கலாம், தப்பில்லை. அண்ட் இதே மாதிரி நிறைய ஃப்ளேவர்ஸ் வந்து நான் ட்ரை பண்ண போகிறேன். ஸ்டார்பக்ஸோடைய ஃப்ளேவர்ஸ் வந்து மெயினாக நான் வாங்கி யூஸ் பண்ணி ட்ரை பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இந்த குட்டி பேபி இவ்வளோ சமத்தா ஒரு தொல்லையும் இல்லாமல் டப்பு டப்பு டப்புன்னு வந்துருச்சு. அண்ட் இது வந்து 1 மினிட்ல வந்து ஆட்டோ ஆஃபும் ஆகிடும், ஈகோ மோட் இருக்கு. ஸோ உங்களுக்கு நீங்கள் 1 மினிட் நீங்கள் யூஸ் பண்ணாருன்னா அதுவே ஆஃப் ஆகிடும். ஸோ அந்தளவுக்கு நல்லா இருக்கு. எஸ், சூப்பர் ஹாப்பி இது வாங்கினதுல. அண்ட் உங்கள் முன்னாடி நான் வந்து இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணது அதை விட சந்தோஷமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இன்னொரு vlogmas கண்டென்ட்ல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். Until then, bye from Poorni. Bye, take care. சாய்க்கு ஸ்கூல் கூட்டு போறதுக்கு இன்னும் 2 minutes தான் இருக்கு, அதுக்குள்ள நான் வந்து வீட்டை விட்டு கிளம்புறேன். பை.